வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் பர்பிச்சரை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது பர்பிச்சர் ஆஃப் ஷேர்னா என்னன்னு பார்க்கலாம். When a shareholder default in making payment of allotment or call money, the share may be forfeited. ஏதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அலாட்மெண்ட் மணியோ கால்ஸ் மணியோ பே பண்ணலைன்னா அந்த ஷேரை கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேர் ஃபோர்பிச்சர் ஆஃப் ஷேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? பங்கு ஒரு பிளப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து புக்கில் இருக்கக்கூடிய 8th சம், அதாவது அர்ஜுன் வாஸ் ஹோல்டிங் 100 shares ஆஃப் ₹10 each ஆஃப் வானவில் எலக்ட்ரானிக் லிமிடெட் இஷ்யூட் அட் பார். பார்னா தெரியும், 10 rupees ஷேரு 10க்கு இஷ்யூ பண்ணால் அதுக்கு தான் பார் வேல்யூ இல்லைனா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ அந்த லிமிடெட் இஷ்யூ பண்ண ஷேரோட ரேட் வந்து 10 rupees. ஓகேவா? 100 ஷேர் வந்து வச்சுருக்காங்க. He paid ₹3 on application and 4 on allotment, but he could not pay the first and final call of ₹3. இப்போ இவர் வந்து 1000 ஷேருக்கு வந்து அப்ளிகேஷன் மணியும் பே பண்ணிட்டாரு, அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணிட்டாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி மட்டும் இவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா பே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியோட ரேட் வந்து 3 rupees. ஓகேவா? The director forfeited the share for non-payment of call money. ஓகேவா? இப்போ கால் மணி பே பண்ணாதனால அந்த ஷேரை வந்து டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா forfeited பண்ணிட்டாங்க. forfeitedனா ஒரு பிளப்பு பண்ணிட்டாங்க. கம்பெனியை வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் forfeiture அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டுக்கெல்லாம் என்ட்ரி போட தேவையில்லை. ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரி மட்டும் போட்டால் போதும். எதுக்கு அப்படின்னா ஃபர்பிச்சருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஃபர்பிச்சர் பண்ணால் எப்படி என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்பிச்சர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு என்ட்ரி, ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு இப்போது ஷேர் வந்து ஃபர்பிச்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு, இப்போ எந்த அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி தான் பே பண்ணலை. அப்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஷேர் forfeited. ஷேர் forfeited அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ ஷேர் கேபிட்டல் ரைட் பண்ணும்போது எவ்வளோ ஷேருக்கு வந்து இவர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் பே பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1000 ஷேருக்கு வந்து பே பண்ண. எப்போவுமே ஷேர் கேபிட்டல் போடும்போது ஷேருடைய ஒரிஜினல் ரேட்டு தான் எடுத்துக்கணும். ஷேருடைய ஒரிஜினல் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 rupees. அப்போ 1000 ஷேர் இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 10,000 rupees வரும். இந்த 10,000 வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணிடுவோம்னா ஷேர் கேபிட்டலில் வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு வந்து 1000 ஷேருக்கு வந்து இவர் அமௌண்ட் வந்து பே பண்ணல. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரைட் பண்ணும்போது 1000 ஷேர் வந்து ரைட் பண்ணிப்போம். இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 rupees. அப்போது 1000 ஷேர் இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3000 வந்து இங்கே அப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1000 ஷேருக்கு வந்து 10 rupees ஷேரோட வேல்யூ, அதில் 3 rupees தான் பே பண்ணலை. பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா 7 rupees வந்து பே பண்ணியிருக்காரு. ஷேரோட ஒரிஜினல் ரேட்டு 10, 3 rupees ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வந்து பே பண்ணலை. பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா 7 rupees பே பண்ணியிருப்பார்ல, அதை வந்து ஷேர் forfeited வந்து அப்ளை பண்ணணும். அப்போ 1000 × 7 வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 7000. இப்போது forfeiture வந்து கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். சம்டைம்ஸ் ஃபர்பிச்சர் வந்து எங்கே போகும்னா டெபிட்டுக்கு வந்து போகும். அந்த டைமில் இருந்தால் லாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இந்த 7000 rupees வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரி வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் forfeited அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். இப்படி வந்து அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். ஓகேவா? அப்போ நரேஷன் ரைட் பண்ணும்போது எப்படி ரைட் பண்ணா 1000 shares were forfeited அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். ஏன் forfeit பண்ணாங்க அப்படின்னா நான் பேமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் 9 கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம்.
Lakshit was holding 50 shares of rupees 10 each, on which he paid rupees 2 on application, but he could not pay rupees 4 on allotment and rupees 2 on first call. The directors forfeited the shares after the first call. Give journal entry for forfeiture of share அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ லக்ஷித் அப்படிங்கிறவர் வந்து 50,000க்கு வந்து 50 ஷேருக்கு வந்து என்ன மணி மட்டும் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அப்ளிகேஷன் மணி மட்டும் பே பண்ணியிருக்காரு. எதெல்லாம் பே பண்ணலை அப்படின்னா அலாட்மெண்ட் மணி ருபீஸ் வந்து 4 வந்து பே பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கால்க்கு வந்து 2 ருபீஸ் வந்து பே பண்ணல. ஓகேவா? அப்புறம் வந்து டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் ரிசீவ் பண்ண ஸ்பாட்டில் அந்த ஷேரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்பிச்சர் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேருடைய ஒரிஜினல் ரேட் வந்து எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க? 10 ருபீஸ். ஓகேவா? இப்போ டைரக்டர்ஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 8 ருபீஸ் தான். இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது. அப்ளிகேஷனுக்கு 2, அலாட்மெண்ட்டுக்கு வந்து 4, ஃபர்ஸ்ட் கால்க்கு வந்து பார்த்தோன்னா 2. இதை ஆட் பண்ணும்போது எவ்வளோ ருபீஸ் வருதுன்னா 8 ருபீஸ் தான் வருது. ஓகேவா? அப்போ ஷேரோடைய ஒரிஜினல் ரேட்டு நம்ம 10ன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 8ன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அவங்க வந்து செகண்ட் காலோட அமௌண்ட் வந்து கேட்கவே இல்லை. அப்போது நம்ம 10 ருபீஸ்ன்னு எடுக்கக்கூடாது, 8 ருபீஸ் தான் ஷேரோடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணலை, ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணலை. அதனால டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஷேரை வந்து ஃபர்பிச்சர் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்பிச்சர் பண்ணதுக்கு என்ட்ரி வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரி மட்டும் போட்டால் போதும். ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். எப்போவுமே ஃபர்பிச்சர் பண்ணும்போது இங்கே கூட நம்ம எழுதிக்கலாம், ஜேர்னல் என்ட்ரின்னு எழுதிட்டு ஷேர் ஃபர்பிச்சர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு என்ட்ரி போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி என்ட்ரி போடணும்னா ஷேர் எப்போவுமே ஷேர் கேபிட்டல் போடுவோம். ஃபர்பிச்சர் பண்ணோம் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 2. இங்கே வந்து அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணல, அதுக்கு வந்து அதையும் வந்து இங்கே அப்ளை பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 2, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 2. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல. அப்போ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் 2. அவ்வளோதான், ஃபைனல் கால் கிடையாது. 2 ஷேர் ஃபோர்பிட்டட் இல்லைன்னா ஃபோர்பிட்டட் ஷேர் அப்படின்னு எழுதலாம். ஃபோர்பிட்டட் ஷேர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். இப்போது அமௌண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எவ்வளோ ஷேர் அப்படின்னு சொன்னால் 50 ஷேர் இருக்குது. அதுக்கான ரேட் வந்து 8 ருபீஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 50 × 8 வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 50 ஷேருக்கு வந்து அலாட்மெண்ட் மணி வந்து பே பண்ணல. இப்போ 50 ஷேர் இன்ட்டு அலாட்மெண்ட்டோடைய ரேட் வந்து 4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 50 ஷேர் இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலோடைய ரேட் வந்து 2 ருபீஸ். ஓகேவா? அப்போ 8 ருபீஸில் இவர் வந்து இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோனா 6 ருபீஸ் வந்து பே பண்ணலை. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 ருபீஸ். அப்போ 8 ருபீஸ்லேருந்து அலாட்மெண்ட் அமௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 6 ருபீஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 ருபீஸ். அதை வந்து தான் ஷேர் ஃபர்பிட்டடில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். 50 × 8 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 400 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 50 × 4 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 200. நெக்ஸ்ட் வந்து 50 × 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 100. நெக்ஸ்ட் வந்து 50 × 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 100. இப்போது இந்த 200 இங்கே ஒரு 100 இது ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 400 ருபீஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே நரேஷன் ரைட் பண்ணும்போது 50 shares were forfeited அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம்.